சுரேஷ் IAS Academy வெற்றியின் முகவரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். 3 நாள் லாக்டவுனால் வீடியோ போட முடியல. இன்னிலேருந்து வீடியோஸ் ரெகுலராக வந்துடும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சைக்ளோன் யாஸ் மேக்ஸ் லேண்ட்ஃபால் இன் பாலாசோர் ட்ரிகர்ஸ் ஹெவி டேமேஜ். ஸோ இந்த நியூஸ் நம்ம லாக்டவுன் அந்த நியூஸ் கடைசியாக போட்ட நியூஸ்லேயே பார்த்துருந்தோம். யாஷ் புயலேருந்து என்ன பண்ண போகுது, ஒடிசா வெஸ்ட் பெங்கால் வந்து அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ அதை நேம் பண்ணது ஓமன் கண்ட்ரி, அதையும் பார்த்துருந்தோம். ஸோ அதோட எஃபெக்ட் இப்போ என்னென்னா, அது வந்து ஒடிசாவில் 4 பேரை கொண்டிருக்கு. வெஸ்ட் பெங்காலில் ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க இந்த புயல்னால. ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இன்அண்டேட்டட்னா என்ன மீனிங்னு மட்டும் தெரிஞ்சுக்குவோம். இன்அண்டேட்டட்னா என்னென்னா, ஒரு ஏரியா சுற்றி தண்ணி கவர் ஆகிருக்கிறது தான் இன்அண்டேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வேறு நம்ம நோட் பண்ணி வைக்கிற மாதிரி வேறு எதுவும் கிடையாது. அந்த யாஷ்னா அந்த புயலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்ப்போம். வாட்ஸ்அப் அப்ரோச்சஸ் டெல்லி ஹைகோர்ட் டு சேலஞ்ச் நியூ ஐடி ரூல். ஸோ இது நேற்று நியூஸில், நேற்றுனா May 26 அந்த நியூஸ் பேப்பரில் நேற்று யாரும் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நியூ ஐடி ரூல் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த இயர்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல் 2021. சரியா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல் எந்த இயர் அப்டேட் பண்ணாங்கன்னு கேட்டால் 2021 தெரியணும். ஸோ அதில் என்ன இம்பார்ட்டன்ட் விஷயம், என்ன சேஞ்ச் வந்திருக்கு, ஸோ கேஸ் போகிற அளவுக்கு இதில் என்ன இஷ்யூ இருக்குன்னா, ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வருதுன்னா அதோட ஒரிஜினேட்டர், இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோம், மெசேஜில் வாட்ஸ்அப்லலாம் ஃபார்வர்டட் மெசேஜ் நிறைய இருக்கும்ல. ஸோ ஆனால் அதை யார் ஒரிஜினேட் பண்ணா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இப்போ இந்த ரூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மெசேஜ் வருதுன்னா அதோட ஒரிஜினேட்டர் கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன். ஒருத்தவங்க அது எண்ட் டு எண்ட்னா, இப்போ ஒரு 2 மெசேஞ்சர் பேசுகிறாங்கன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் போகும். ஸோ அது யார் ஒரிஜினேட் பண்ணுறதுன்னு சொன்னால் அவங்களோட ப்ரைவசியை அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த சப்ஹெட்டிங்கில் பாருங்களேன், பிரேக்கிங் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் இன்ஃப்ரிஞ்சஸ் ஆன் சிட்டிசன் ரைட்ஸ். இன்ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு லாவை பிரேக் பண்ணுறது. ஸோ எந்த லாவை பிரேக் பண்ணுதுன்னா சிட்டிசன் ரைட்ஸ். சிட்டிசன் ரைட்ஸ் என்னென்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்தியன் சிட்டிசனுக்கான ரைட்ஸு. ஸோ இப்போது அந்த ஒரிஜினேட்டரை வெளியில் சொன்னோன்னா அது அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை அஃபெக்ட் பண்ணும், அவங்களோட ப்ரைவசியை என்ன பண்ணுன்னா அது பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்ட அந்த ஐடி ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வாட்ஸ்அப் வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஹைகோர்ட்டில், டெல்லி ஹைகோர்ட்டில். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் வந்து மோர் ஃபிஸ்கல் சப்போர்ட் இம்பேரேட்டிவ் உதய் கோட்டாக். ஸோ இதில் இம்பேரேட்டிவ்னா என்ன மீனிங்னா வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸோ அடுத்தது இந்த உதய் கோட்டாக் இவர் யாருன்னா சிஐஐயோட பிரசிடென்ட். சிஐஐ பிரசிடென்ட் தான் உதய் கோட்டாக். ஸோ சிஐஏனா என்ன எக்ஸ்பேன்ஷன்னு தெரிஞ்சுக்குவோம். கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, அதோட பிரசிடென்ட் யாருன்னா உதய் கோட்டாக். சரியா, ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இம்பேரேட்டிவ்னா வெரி இம்பார்ட்டன்ட். எது இம்பார்ட்டன்ட்னா ஃபிஸ்கல் சப்போர்ட், மக்களுக்கு அதாவது இந்த COVID-19 அஃபெக்ட் ஆன சஃபரான பீப்புளுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ஃபிஸ்கல் சப்போர்ட் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கணும் அப்படின்னு அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், சிஐஏயோட பிரசிடென்ட் உதய் கோட்டாக். சிஐஏன்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஃபார்மர் மும்பை பிளேயர் ரஞ்சிதா பாசஸ் அவே. ரஞ்சிதா ராணே மும்பை பிளேயர் வந்து கிரிக்கெட் பிளேயர், அவங்க இறந்துட்டாங்க கேன்சர்னால. ஸோ ரஞ்சிதா ராணே அவங்க மும்பை பிளேயர், இந்த 2 இதுவும் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ், ஷெவ்லி வின்ஸ் சில்வர் இன் வேர்ல்டு ஜூனியர்ஸ். ஸோ வெயிட் லிஃப்டிங் காம்படிஷன் சாம்பியன்ஷிப்பில் அஞ்சிதா ஷெவ்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், அமேசான் டு கெயின் பாண்ட் ஃபிலிம்ஸ் வியா $8.45 billion டீல் டு அக்வயர் MGM. ஸோ அமேசான் என்ன பண்ணுறாங்கன்னா MGM மூவிஸ் அண்ட் டிவி ஸ்டுடியோவை வாங்குறாங்க. ஸோ எவ்வளோக்கு, $8.45 billion வாங்குறாங்க. ஸோ ஆல்ரெடி அமேசான் ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் 200 million பீப்புள் அசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அமேசான் ப்ரைமில் அவங்க எதுக்கு இவ்வளோ பீப்புள் அதிகமாக இருக்காங்கன்னா, ஸோ அமேசான் ப்ரைம் வாங்கினா அதில் ஷிப்பிங் சார்ஜஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷிப்பிங் சார்ஜஸ் இல்லாமல் போடுறாங்க. அண்டு இன்னும் அதை நிறைய பர்க்ஸ்லாம் இருக்குது அமேசான் ப்ரைம் வாங்குறதுனால. ஸோ அதில் 200 million சப்ஸ்கிரைபர்ஸ் அமேசான் ப்ரைமில் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ இப்போ அதோட அடிஷ்னலாக இந்த பாண்ட் ஃபிலிம்ஸ் இருக்கிற MGM ஸ்டுடியோவே அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா, இப்போ ஆல்ரெடி இந்த மூவி அந்த மாதிரி இதில் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் டிஸ்னி ப்ளஸ் தான் டாப்பில் இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அமேசான் லீடிங்கில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ், பேங்க் NPAs லைக்லி ட்ராப்ட் இன் ஃபினான்ஷியல் இயர் 21. கேர் ரேட்டிங் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் 20 இருக்குல்ல, போன இயரை விட இந்த இயரில் அந்த NPA வந்து ட்ராப் ஆகிருக்கு. NPAனா நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், அதாவது ரெக்கவர் ஆகாது அப்படின்னு டிசைட் ஆன லோன்ஸோட பர்சன்டேஜ் வந்து ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
ஸோ என்னென்ன ரீசன்னால ட்ராப் ஆச்சு, எப்படி போன இயரை விட போன தடவை கொரோனா வந்துச்சுல்ல, ஸோ அப்போ விட இப்போ அது எப்படி ட்ராப் ஆக முடிஞ்சது அப்படின்னா இதுக்கு சில ரீசன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரைட் ஆஃப்னா லோனை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, கேன்சலேஷன் ஆஃப் அந்த பேட் லோன் இருக்குல்ல அதெல்லாம் கேன்சல் பண்ணதுனால. நெக்ஸ்ட்டு வந்து லோவர் ஸ்லிப்பேஜஸ்னால் என்னென்னா சப்சிடரிஸ் கொடுத்து லோன் கொடுக்கும்போது கவர்மெண்ட் வந்து அதில் ஒரு பார்ட் அமௌண்ட்டை கொடுக்குறது. அடுத்தது ரீஸ்ட்ரக்சரிங் பிளான்ஸ், இப்போ ஒருத்தவங்களால லோன் அமௌண்ட் கட்ட முடியலன்னா அவங்களோட அஃபோர்ட் பண்ணுற கட்ட முடிஞ்ச அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த லோனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கொடுக்குறது. அடுத்தது ECLGS, எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சப்போர்ட் வந்து MSMEக்கு கொடுத்து ரெசிலன்ஸ் இந்த எக்கனாமி, ரெசிலன்ஸ்னா ஒரு எலாஸ்டிசிட்டி, எக்கனாமியோட ரெக்கவர் ஆகிற கெப்பாசிட்டி, இதனாலலாம் என்ன ஆகுதுன்னா இந்த இயர் வந்து NPA வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லி கேர் ரேட்டிங் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இன்ஃபோசிஸ் CEO பே பேக்கேஜ் ரைசஸ் டு 49.68 crore. ஸோ இன்ஃபோசிஸ் CEOட நேம் இதில் நோட் பண்ணும், சலில் பாரேக். ஸோ இவருக்கு லாஸ்ட் இயர் எவ்வளோ வாங்கியிருந்தானா 34.27 crore வாங்கியிருந்தாரு. இப்போ வந்து 49.68 crore வந்து ஆனுவல் பேக்கேஜ் அவருக்கு. ஸோ இது கூட யாரை கம்பேர் பண்ணுறாங்கன்னா TCSோட CEO ராஜேஷ் கோபிநாத், அவரோட பேக்கேஜ் எவ்வளோனா 20.36 crore, இந்த இயர் வந்து 25. ஸோ இதில் நம்ம 2 விஷயம் நோட் பண்ணிக்கணும், இன்ஃபோசிஸோட CEO சலில் பாரேக், TCSோட CEO ராஜேஷ் கோபிநாத். நெக்ஸ்ட் நியூஸ், எக்ஸம்ட் மைக்ரோ என்டர்பிரைசஸ் ஃப்ரம் GST, ரைஸ் டர்ன் ஓவர் த்ரெஷோல்ட் டு 5 crore. CIA அதுக்கு எக்ஸ்பேன்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், கன்சார்டியம் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன்ஸ். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா MSMEs இருக்குல்ல, மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ அதில் அந்த மைக்ரோ என்டர்பிரைசஸை காப்பாற்றணும். ஏன்னா அந்த COVID-19 ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் MSMEs என்ன ஆகுதுன்னா அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செகண்ட் வேவ்ல. ஸோ இதை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்னா 2 சஜஷன் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மைக்ரோ இண்டஸ்ட்ரியோட டர்ன் ஓவர்னா சொல்லுவாங்கல்ல, டர்ன் ஓவர்னா 1 இயருக்கு எவ்வளோ டர்ன் ஓவர், அதை பேஸ் பண்ணி தான் மைக்ரோ ஸ்மால் மீடியம் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அவங்களோட டர்ன் ஓவர் த்ரெஷோல்டு வந்து ₹5 crore. ஸோ 5 crore அதிகமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் GST போடணும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுறாங்க. செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மாஸ்க்கு, சானிடைசர், மெடிசன், ஆக்சிஜன் சிலிண்டர், PPE கிட், இதெல்லாம் உருவாக்குற அந்த MSMEஸ்க்கு GSTலேருந்து எக்ஸம்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எது வரைக்கும்னா அட்லீஸ்ட் இந்த 2022 இந்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும் மாதிரி எக்ஸம்ஷன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அப்படி கொடுக்காம இந்த 2 ரெக்யர்மெண்ட்டும் கன்சிடர் பண்ணலன்னா என்ன ஆகும்னா, கில்லிங் த கூஸ் தட் லேஸ் கோல்டன் எக்ஸ் இன் 1 stroke, தங்க முட்டையிடுற வார்த்தை கொள்றதுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கு சமமாயிரும் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், PM pays tribute to frontline workers on the occasion of Buddha Purnima. Modi calls for nations to work together. ஸோ இதில் என்னென்னா புத்த பூர்ணிமா, இதில் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா அவர் என்ன பண்ணார், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்கு ட்ரைபியூட் கொடுத்தாரு. ஸோ நம்ம இதில் தெரிஞ்சுக்க என்னென்னா புத்த பூர்ணிமா எந்த டேட்டில் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த நியூஸ்லேருந்து நம்ம எடுக்க வேண்டியது May 26 அன்றைக்கி தான் புத்த பூர்ணிமா இந்த இயரில். நெக்ஸ்ட் நியூஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ் மேயர் மேபி நெக்ஸ்ட் US அம்பாசிடர் டு இந்தியா. ஸோ US அம்பாசிடர், இந்தியாவுக்கு US அம்பாசிடர் இருப்பாங்கல்ல, அவங்கள யாருன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்க மேயர் எரிக் கார்செட்டியை அப்பாயிண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு என்ன படிச்சுக்கணும்னா ஜஸ்ட் இந்த நியூஸை பார்த்துக்கோங்க. சப்போஸ் கன்ஃபார்மாக அஃபிஷியலாக அப்பாயிண்ட் ஆனோன்னா இவரோட நேமை மெமரைஸ் பண்ணிக்கணும், US அம்பாசிடர் டு இந்தியான்னு. ஸோ இவரை பற்றி அடுத்து இன்னொரு அடிஷ்னல் நியூஸ் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஸோ இவர் வந்து 2 times அமெரிக்காவில் மேயராக இருந்திருக்காரு, மிஸ்டர் கார்செட்டி. நெக்ஸ்ட் நியூஸ், CJI ரமணா நோட்டிஃபைஸ் வெக்கேஷன் பெஞ்சஸ். CJIனா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இப்போ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யாருன்னா NV ரமணா. ஸோ இவர் எத்தனாவது சீஃப் ஜஸ்டிஸ்னு பார்க்கணும். ஸோ இவர் 48th சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த நியூஸ்லேருந்து நம்ம எடுக்க வேண்டியது வேறு கண்டென்ட் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு கார்ட்டூன் பார்க்கலாம். ஸோ கார்ட்டூனில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியாலாம் போட்டிருப்பாங்க. மோடி வந்து 7 years கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஆஸ் PM. ஸோ இதில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா, மோடி வந்து அந்த சீட்டில் தான் உட்காந்துருக்காரு. ஸோ அவரை ட்ரைவ் பண்ணுறது வந்து அமித்ஷா தான் அப்படின்னு. ஸோ ஹீஸ் கம்ப்ளீட்டிங் தி 7th year, 8th yearக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, 8th year நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னு இதில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எடிட்டோரியல் பார்க்கலாம். நேச்சுரலி செலெக்ஷன். ஸோ இதில் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா, 18+ ஏஜ் குரூப்புக்கு COVID-19 வேக்சின் போடுறதுக்கு இப்போ பெர்மிஷன் வந்தது இல்லை. ஸோ அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 18+ குரூப்புக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா, ப்ரியாரிட்டைஸ் பண்ணிடணும். ப்ரியாரிட்டைஸ்னால், ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்னா வேக்சின் அளவு கம்மியாக இருக்குது,
ப்ளஸ் அந்த டிமாண்ட் அதை போடுற 18+ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ அப்போது ஒரு ப்ரியாரிட்டி பேசிஸில் கொடுக்கணும், அதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வேக்சின் எதுக்காக போடுறோன்னா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது, வேக்சின் போடுறதுனால என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து டெத்துலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது, ப்ளஸ் சிவியர் டிசீஸ் ஆகாமல் அது தடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா ரெடியூஷிங் டிரான்ஸ்மிஷன். ஸோ ஒரு COVID-19 வந்து அடுத்தவங்களுக்கு பரவாமல் இருக்கிறது. நிறைய பேர் வேக்சின் போட்டாங்கன்னா அவங்களுக்கு வரலன்னா ஸோ அந்த செயினை பிரேக் பண்ணலாம். ஸோ அதனால வேக்சின் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் இன்னொரு ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டுமே 60 இயர்ஸ் அதிகமாக இருக்கவங்க செகண்ட் வேவால் இன்ஃபெக்ட் ஆனது ஒன்லி 7% தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ செகண்ட் வேவ் வரும்போது 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க மேக்ஸிமம் வேக்சினேட் பண்ணிட்டாங்க. அதாவது ஆல்ரெடி 45+க்கு வேக்சினேஷன் ட்ரைவ் போச்சு இல்லை. ஸோ அதனால அவங்க வந்து அஃபெக்ட் ஆனது வந்து 7% தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வேக்சினேஷன் பண்ணணும்னா ஸோ யாருக்கெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு பேசும்போது, ஸோ ப்ரியாரிட்டி யாருக்கு வரணும் போது அதுக்கும் சில ப்ரியாரிட்டி செக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ப்ரைமரியாக யாருக்கு கொடுக்கணும்னா சர்வீஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்வீஸ் செக்டர்னா எதுனா பேங்க்கு, டெலிவரி ஏஜென்ட்ஸ்னால் ஃபுட் டெலிவரி ப்ளஸ் கொரியர் டெலிவரி அந்த மாதிரி இருக்கும்ல, அமேசான் அந்த மாதிரி இ-காமர்ஸ் டெலிவரி அந்த டெலிவரி ஏஜென்ட்ஸ், அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்டாஃப், ஸ்டோர் ஒர்க்கர், வெண்டர், லாயர் அண்ட் ஜேர்னலிஸ்ட், இவங்க எல்லாருக்குமே ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஸோ இப்போது 18லேருந்து 44 ஏஜ் குரூப்புக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃப்ரீ வேக்சினேஷன் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேரளா, கர்நாடகா, அந்த தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்லேயும் ஸோ எப்படி ப்ரியாரிட்டி கொடுக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேரளா பார்த்தீங்கன்னா அந்த ப்ரியாரிட்டிக்கு 43 கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதில் அவங்க எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா கோமார்பிடிட்டிஸ். ஸோ கோமார்பிடிட்டிஸ்னால் அவங்களுக்கு இது இல்லாமல் வேறு ஏதாவது டிசீஸ் இருக்குல்ல, இப்போ டயபெட்டிஸ் அந்த மாதிரி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு கொரோனா வந்துச்சுன்னா அதிகமாக எஃபெக்ட், அதோட கொரோனாவோட தாக்கம் அதிகமாக இருக்குது, அவங்க வந்து இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கல்ல. ஸோ அதனால் அவங்களுக்கு அதிகமான ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி ஒரு 43 கேட்டகரி அந்த ப்ரியாரிட்டியில் வச்சுருக்காங்களாம். ஸோ அடுத்தது கர்நாடகா பார்த்திங்கன்னா அவங்க வந்து 18 கேட்டகரி வச்சுருக்காங்களாம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ணோன்னா தமிழ்நாட்டில் அதே மாதிரி கேட்டகரி வச்சு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ எந்த மாதிரி டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது இந்த கேட்டகரி எந்த மாதிரி கொடுக்கலாம்னா இதில் தமிழ்நாட்டில் ஒரு ப்ராட் லிஸ்ட்டே இருக்குது. ஸோ டிசேபிள்டு பர்சன், வெண்டர்ஸு, இ-காமர்ஸ் ஸ்டாஃபு, ஃபார்மசி, கிராசரி ஸ்டோர் ஸ்டாஃபு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர், ஸ்கூல் அண்ட் காலேஜ் டீச்சர்ஸ், அப்புறம் மீடியா பர்சன்ஸ், இவங்க எல்லாருக்கும் ப்ரியாரிட்டி கொடுக்கலான்னு தமிழ்நாட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து அவங்க என்ன சஜஸ்ட் பண்ண வராங்கன்னா, ஸோ இப்போது இது வந்து எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, சென்டர் என்ன பண்ணணும்னா அவங்க தான் இந்த வேக்சினேஷன் ட்ரைவுக்கு 18+ வேக்சினேஷன் ட்ரைவுக்கு சூத்ராதாராக இருக்கணும். சூத்ராதார்னா இந்த ஃபார்முலா மேக்கிங், இந்த ப்ரியாரிட்டி செக்டர், இந்த செக்டர்ஸை அவங்க தான் ஃபார்ம் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கு தேவையானதை அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் வந்து அந்த சூத்ராதாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ சப்போஸ் இப்போ வந்து அந்த வேக்சின் அதிகமாக கிடச்சிருச்சுன்னா, அதிகமானா இப்போ நிறைய ஸோ அடுத்து என்னென்னா, இப்போ ஒருவேளை அந்த வேக்சினேஷன் வந்து வேக்சின் சப்ளை வந்து பிக்கப்னா அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, எல்லாருக்கும் தேவையான அளவுக்கு வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்டு பேசிஸில் அப்போ ப்ரைவேட் செக்டர் மாதிரி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா இந்த ப்ரியாரிட்டி பேசிஸ், அதாவது வல்னரபிள் குரூப், வல்னரபிள்னா அந்த பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும், அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அந்த 18+க்கு வேக்சினேஷன் ட்ரைவை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த எடிட்டோரியலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்றைக்கான 5 வேர்ட்ஸ் பார்க்கலாம். டெய்லி வேர்ட்ஸ் இது வரைக்கும் பார்த்த வேர்ட்ஸை ரிவைஸ் பண்ணிடுங்க. ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு வேர்ட் inundated, செகண்ட் வேர்ட் infringes, third word vulnerable, fourth word herd, fifth word prudent. ஸோ inundated வந்து ஹெட்லைன்ஸில் ஃபஸ்ட் நியூஸ் பார்த்தோம், infringes வந்து அதிலே செகண்ட் நியூஸ், vulnerable, herd, prudent இது மூணுமே எடிட்டோரியலில் இருக்க வேர்ட்ஸ். இது மூணுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இன்னும் இதை மறக்காமல் இருக்கணும்னா இதுக்கு ஒரு சென்டென்ஸ் இதை வச்சு க்ரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.